சட்டமன்ற தேர்தலில் பாமக சார்பில் வேட்பாளர்கள் பட்டியலை தற்பொழுது அன்புமணி வெளியிட்டுள்ளதை நாம் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். இன்று அதிமுக தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் எந்தெந்த தொகுதிகளில் யாரெல்லாம் பங்கேற்கிறார்கள் என்ற பட்டியலானது வெளியிடப்பட்ட நிலையில் தமிழக சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணியில் பாமகவிற்கு தற்பொழுது 18 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் எந்தெந்த தொகுதிகள் என்பது குறித்தும் தற்பொழுது வெளியாகியுள்ளது. பாமக சார்பில் முதற்கட்டமாக 3 வேட்பாளர்களின் பெயர்களும் தற்பொழுது அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த மேலும் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம். தற்பொழுது பாமக வேட்பாளர் பட்டியலானது வெளியிடப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்கலாம் ராஜேஷ். அஸ்வினி வணக்கம். 3 பேர் அடங்கிய பாமகவினுடைய வேட்பாளர் பட்டியலை அக்கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அறிவித்திருக்கிறார். குறிப்பாக அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமகவிற்கு 18 தொகுதிகள் என்பது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. 18 தொகுதிகள் எந்தெந்த தொகுதிகள் என்பது அறிவிப்பு இன்றைக்கு வெளியாகிய நிலையில் தற்பொழுது 3 பேர் அடங்கிய பட்டியலை முதற்கட்டமாக அக்கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் குறிப்பாக கீழ்வேலூர் தொகுதியில் வடிவேல் ராவணன் அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கிறார். அவர் ஏற்கனவே இந்த தொகுதியில் பரிச்சயமான ஒரு நபராக இருக்கிறார். அவருடைய சொந்த தொகுதி என்பதால் அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல அம்பத்தூர் தொகுதி KN சேகர் முன்னாள் நகரமன்ற தலைவராக இருந்திருக்கிறார். மிகவும் பரிச்சயமான ஒரு நபர். அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் 2016 போட்டியிட்டு இருந்தார். அதே போல செஞ்சி தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கணேஷ்குமாருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. பாமகவினுடைய இளைஞர் அணி செயலாளராக அவர் பதவி வகித்து வருகிறார். இந்த நிலையில்தான் அவருக்கு செஞ்சி தொகுதியில் போட்டியிடுவதற்கான அந்த வாய்ப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக 18 தொகுதிகளில் 3 தொகுதிகளுக்கான வேட்பாளரை முதற்கட்டமாக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அறிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.